ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்குது, சாமி யானை கிட்ட நாம பிச்சை கேட்குறோம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டும் யானை தானே. எப்போ இது கோயில் யானை, எப்போ அது சாமி யானை? ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இந்த யானை அடுத்தவர்களுக்கு முன்னால் கை நீட்டுகிறது. ஏன் அந்த யானைக்கு முன்னால் நாம் எல்லோரும் கை நீட்டுகிறோம் என்றால் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அங்குசம். யானைனா மதம் பிடிக்கும். அந்த மதத்தை அடக்கணும்னா அங்குசம்னு ஒன்று இருக்கணும். அந்த யானைக்கு மதம் பிடிக்கிற அந்த பலவீனத்தை அடக்கிற அங்குசத்தை கோவில் யானை தன் பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. விநாயக யானை நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க, அவரு தன் கையிலே வச்சிருப்பாரு. அதை எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர் கையில் கொடுக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையில் கொண்டிருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் என்று விநாயகசாமி நமக்கு சொல்லுது. ஸோ நண்பர்களே, மனம் சாய்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். புயல் வருதா வரட்டும், துன்பம் வருதா வரட்டும், அவமானம், கடன், பிரச்சனைகள் வருதா வரட்டும், கையில் இருக்கிற ₹1,00,000 சொத்துக்கள் எல்லாம் நம்ம கையை விட்டு போகுதா போகட்டும். அதைவிட உங்களால் ₹1,00,00,000 சம்பாதிக்க முடியும். ஏனென்றால் மன வலிமை உள்ளவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. மனம் சாய்ந்து போனால், விழுந்து போனால் இங்கு எல்லாமே விழுந்து போகும். நண்பர்களே, எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க என் உதடுகள் போடும் நாடகமே இந்த புன்னகை. இதையும் ஒரு வினோதமான சிறை. ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை, பாசம் வைப்பவர்கள்தான் மாட்டிக்கொள்கிறார்கள். நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, இருக்கிறதை நம்புங்கள். குடிராம் போஸ் இருக்கிற பொழுது அவருடைய சித்தி கருவுற்றிருந்தார். அந்த சமயத்தில் அவர் ஒரு கவிதை எழுதி வச்சுட்டு போயிருக்கார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அவங்க சித்தி கருவுற்றிருக்காங்க, இவர் இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்கார். அந்த கவிதை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு முறை விடை கொடு அம்மா, என் அருமை அம்மா. நான் மீண்டும் பிறப்பேன் சித்தியின் வயிற்றில். பிறந்தது நான் தான் என்பதை அறிய குழந்தையின் கழுத்தை பார், அதில் சுருக்கு கயிற்றின் தடம் இருக்கும். அதுக்கப்புறம் தூக்குல போட்டதுக்கு பிறகு அவருடைய அஸ்திய பெண்கள் எடுத்துட்டு போயிட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால்ல கலந்து கொடுத்தாங்களாம் அவருடைய அஸ்திய. ஏன் அப்படின்னா, தேசபக்தி தங்கள் பிள்ளைகளுடைய ரத்தத்தில் பாய வேண்டும் என்பதற்காக அப்படி செஞ்சாங்களாம். குடிராம் இறக்கிற பொழுது அவருடைய சித்தி கருவுற்றிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவர் கவிதை எழுதியிருந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அஸ்திய பெண்கள் எடுத்துட்டு போயிட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலில் கலந்து கொடுத்துருக்காங்களாம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசபக்தி தங்களுடைய பிள்ளைகளின் ரத்தத்தில் பாய வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லாங்களாம். ஸோ நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் நம்மளை விட்டு போனாலும் நம்மளுடைய மன வலிமை சாய்ந்து போகாமல் மன தைரியத்தோட நாம் இருக்கணும். ஸோ சிக்காமல் பறக்கும் பருக்கைகளுக்கு பின்னால் அலையும் இவர்களுக்கு புல் நுனியில் அமரும் தட்டாம்பூச்சிகளை பிடிக்க நேரம் ஏது? கண்ணீர் வெள்ளத்திலிருந்து கரையேற துடிக்கும் இவர்களுக்கு மழைநீரில் காகித கப்பல் விட ஓய்வு ஏது? வாழ்க்கையே இவர்களோடு கண்ணாமூச்சி ஆடும்போது இவர்கள் எப்படி கண்ணாமூச்சி ஆடுவார்கள்? பசி கயிற்றில் பம்பரமாகி விட்டவர்கள் பம்பரம் சுற்றுவது எங்கே? இந்த சின்னஞ்சிறு வயதில் இவர்களிடமிருந்து விளையாட்டுக்களை பறித்து கொண்டது யார்? பூக்களை ஏந்த வேண்டிய இந்த மெல்லிய காம்புகளில் வாழ்க்கையின் பாரதத்தை ஏற்றி வைத்தது யார்? பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள். வெளிச்சத்தை கற்கும் பருவத்தில் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகளாகிவிட்டார்களே. எதிர்காலத்தின் ஒளி விளக்குகள் என்று மினுக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்களே, இவர்கள் நிகழ்காலமே கரிந்து போய்விட்டதை காணவில்லையா நீங்கள்? வருடம் தவறாமல் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே, தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள்? இது ஒரு கவிதை. தீக்குச்சி தொழிற்சாலையில வேலை பார்க்குற குழந்தைகளுக்காக இது ஒரு கவிதை. குழந்தைகளை கொண்டாட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கவிதை. ஸோ வாழ்க்கை பயணத்தில் நண்பர்களே, துன்பம், கடன், பிரச்சனை, அவமானங்கள் எவ்வளவோ நம்ம வழிநெடுகிலும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ நம் மனம் மட்டும் வலிமையாக இருந்தால் தோல்வி என்பதே கிடையாது நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.